சனாதன தர்மம். சாஸ்திரங்களை அறிந்தோர் வாழ்வை நீண்ட வழி பயணமென்றும் கடினங்கள் நிறைந்த ஒரு காடாகவுமே சொல்கிறார்கள். உயிரினங்கள் இவ்வுலகிற்கு மீண்டும் மீண்டும் திரும்ப வேண்டும். ஞானிகள் மட்டுமே தப்புவார்கள். உயிரினங்கள் தங்கள் முந்தைய வாழ்வுகளில் செய்த செயல்களுக்கு ஏற்பவே பிறக்கவோ இறக்கவோ செய்கின்றனர். உலகத்தின் வழி இவ்வாறு இருக்கும்போது நீங்கள் ஏன் துயரத்தில் ஈடுபட வேண்டும்? ஒரு மனிதன் பழையதாகவோ புதியதாகவோ இருக்கும் தன் ஆடையை களைந்து மற்றொரு ஆடையை அணிவதைப் போலவே உடல் படைத்த அனைவரின் உடல்களும் அவர்களால் களையப்படுகின்றன. மனிதர்களின் உடல்கள் வீடுகளைப் போன்றன என்று கல்விமான்கள் சொல்கிறார்கள். காலம் வரும்போது இவை அழிக்கப்படுகின்றன. எனினும் ஆன்மா அழிவில்லாதவனாக இருக்கிறான். எந்த பொருட்களுக்காக நாம் கவலையடைகிறோமோ அவை அனைத்தும் நிலையில்லாதவையே. இவ்வுலகம் பலத்தை பொறுத்து கொள்ளாத ஒரு வாழை மரத்தை போல் இருக்கிறது. ஒருவன் தானே தனது நண்பன் ஆவான். அதே போலவே அவனே அவனுக்கு எதிரியும் ஆவான். ஒருவன் தானே தன் நல்ல மற்றும் தீய செயல்பாடுகளின் சாட்சியாக இருக்கிறான். ஒருவனது உடலின் துயரமானது மருந்தால் கொல்லப்படுவதைப் போலவே அவன் மனத்துயரத்தை ஞானத்தால் கொல்ல வேண்டும். ஞானமே இந்த சக்தியை கொண்டிருக்கிறது. எனினும் மூடர்களால் மன அமைதியை அடையவே முடியாது. முந்தைய வாழ்வின் பாவ புண்ணிய கர்மங்கள் ஒரு மனிதனை நெருக்கமாக பின்தொடர்ந்து அவன் எங்கே கிடக்கிறானோ அங்கேயே கிடந்து, எங்கே தங்குகிறானோ அங்கேயே தங்கி, அவன் ஓடும்போது அவனுடனேயே ஓடுகிறது.